ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கோழி, அந்த பக்கம் போய் என் தலையில கொத்தாத, என் தலை வலிக்குது. இங்க பாரு சித்தி, இங்க எத்தனை பேர் இருக்கோன்னு, ஆனாலும் எல்லாரையும் விட்டுட்டு உணவு தான் வந்து கொத்துது. அப்பனா உணவு தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீனா, ஓன் தலை தான் குருவி கூடு மாதிரி இருக்குல்ல, ஓன் தலையெல்லாம் விட்டுட்டு எதுக்குதான் என் தலையில வந்து பண்ணுது? என்ன என் தலை குருவி கூடு மாதிரி இருக்கா? கோழி நல்லா இவன் தலையிலே பிடிச்சு கொத்து. ஐயோ, இந்த கோழி கிட்ட நான் உட்கார முடியாது, நான் அந்த பக்கமா போறேன். என்ன சிட்டி இது, ஒரு கோழிக்கு போய் பயந்து ஓடிட்டு இருக்கியே? இல்ல ராம், அதோட பீக் பாரு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு, என் தலை வலிக்குது, அதுக்குதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். அக்கா, அம்மா எப்ப எந்திரிப்பாங்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அம்மா தூங்க வேண்டாம்னு சொல்லு. ராகுல், ஆண்டி கொஞ்ச நேரம் தூங்கட்டும், சும்மா இரு. நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, ஏதாவது விளையாடலாம் வா. நீங்க எல்லாரும் இருக்கீங்க, ஆனாலும் எனக்கு அம்மா இருந்தாதான் நல்லா இருக்கும். அம்மாவும் இருக்கணும், நீங்களும் இருக்கணும். ராம், இங்க பாரு, ராகுலுக்கு போர் அடிக்குதான். ராகுல் ஏதாவது விளையாடவே. ராகுல், என்ன விளையாடலாம்னு சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். வாத்து கோழிக்கெல்லாம் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு வரேன். பொங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. லக்ஷா அங்க உங்களுக்கு சாப்பிட வச்சிருக்கா. சரி சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். எங்க யாரும் இன்னும் சாப்பிட வரலையா? இங்கே பார்த்தியா, ஃபர்ஸ்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத, யார் வந்திருக்காங்க வரலன்னா பார்க்கல. நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. நேற்று நான் சரியா சாப்பிடவே இல்லை, அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் முதல்ல சாப்பிட்டுடுறேன். சரி சரி, கொஞ்சமா நவுறு, நானும் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் தான் பசிக்குது. எனக்கும் பசிக்குது, நானும் போய் சாப்பிட்டுட்டு வரேன். என்ன இது, இடமே இல்ல. நான் எங்க இருந்து சாப்பிடுறது? கொஞ்சமா நவுருங்க, எனக்கு இடமே இல்ல. இதுல நீயும் இப்ப புதுசா வந்திருக்கியா? இங்க இடமே இல்ல, சுத்தமா இடம் இல்ல. சரி வா, இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். அடுத்த தடவை சின்னதா இந்த தட்டுல வைக்காதீங்க, பெருசா வைங்க, எங்களுக்கு இடமே இல்ல சாப்பிட. ஆமா லக்ஷா, இத்தனை வாத்து கோழிலாம் எப்படி அதுல சாப்பிட முடியும்? நான் வாத்து கோழிக்கெல்லாம் சாப்பிட வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்தே போயிட்டேன். அடுத்த தடவைல இருந்து பெருசா வைக்கிறேன், சரியா? இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. பரவாயில்லையே, எல்லாருமே சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? உங்களுக்காக தண்ணி பாருங்க, பெரிய பானையில வச்சிருக்கேன். இது ஓகேவா உங்களுக்கு? சரி சரி, இந்த பானை ரொம்ப நல்லா தான் இருக்கு. இதுல தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாடா, ஒரு வழியா சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு. ஐயோ, தெரியாம விழுந்துட்டேன். ஏன்பா என் மேல விழுந்த? பாரு, நானும் கீழே விழுந்துட்டேன். எல்லாம் என்ன சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சா? எந்திரிங்க எந்திரிங்க, எல்லாமே இப்படி படுத்துட்டீங்களே, வாங்க ஏதாவது விளையாடலாம். ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க யாரும் விளையாடவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. எங்களை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா இங்கே ஏதாவது விளையாட வைங்க. என்னது, உங்களை வெளியே கூட்டிட்டு போறதா? நீங்க வெளியே போய் என்ன ஆச்சுன்னு நினைப்பிருக்கா? பாருங்க, எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களும் படுத்திருக்காங்க. நம்ம வீட்லயே ஏதாவது விளையாடலாம், வெளியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. சரி, வேற ஏதாவது எங்களை பண்ண வைங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது, எங்களால தூங்கவும் முடியல. என்ன இது, கோழியும் போர் அடிக்குதுன்னு சொல்லுது. எந்த கோழியும் இப்படியெல்லாம் சொல்லுமா என்ன? ஆமா ராகுல், நம்ம சொல்ற மாதிரியே இந்த கோழி வாத்தெல்லாமும் போர் அடிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, எங்களை வெளியே கூட்டிட்டு போங்க, நம்ம வெளியே போய் ரவுண்ட் போயிட்டு வரலாம். வாங்க வாங்க போலாம். என்னது, வெளியே ரவுண்ட் போறதா? வெளியெல்லாம் ரவுண்ட் போக முடியாது. லக்ஷா உங்க அப்பா வரட்டும், நம்ம எல்லாரும் ஒரு நாள் ரவுண்ட் போயிட்டு வரலாம். இப்ப இங்கே ஏதாவது விளையாடலாம். ராம், என்ன சைலண்டா உட்காந்துருக்க? ஏதாவது ஐடியா சொல்ல, எப்பயும் நீ தானே சொல்லுவ. நம்ம என்ன விளையாடுறதுன்னு யோசிக்கிறது கஷ்டம், இதுல இவங்கள என்னன்னு விளையாட வைக்கிறது? என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு ஏதாவது ரேஸ் மாதிரி பண்ணலாமா? அதான் நம்ம டிவியில பார்த்தோமே, இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாம் ரேஸ் மாதிரி பண்றாங்களே, அப்புறம் அவங்க ஏதோ விளையாடுற மாதிரிலாம் என்னென்னமோ வைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா?
ஆமா ஆமா, நான் கூட டிவில பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வாத்து கோழிக்கெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. ஐடியா. இங்கே வீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஒரு ஹர்டல் ரேஸ் மாதிரி பண்ணலாமா? வாங்க வாங்க, எல்லாரும் என்னென்ன கிடைக்குதோ எடுத்துட்டு வந்து இங்கே அடுக்குங்க. ஆனால் ரேஸ் மாதிரி வேண்டாம், ஒருத்தரும் லைனாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். சரி சரி, முதல்ல இந்த சோஃபாவை நவுத்தலாம். அப்புறம் இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே நவுத்திட்டு இப்போ ஃபஸ்ட்டு 2 சேர்ஸ் எப்படி வைக்கலாம். அப்புறம் ஏதாவது ஸ்லைட் மாதிரி பண்ணுமே. இதை வச்சு நம்ம ஸ்லைட் மாதிரியே பண்ணிடலாம். இந்த சேர் மேலே ஏறி அவங்க இந்த ஸ்லைட் மேலே ஏறி கீழே வரணும். அப்புறம் கீழே வந்து இந்த எல்லோ கலர் மேலே நடந்துட்டு அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் இது இருக்குல்ல, இது மேலே ஜம்ப் பண்ணி தாண்டி வரணும். இந்த 3 பிளாக்ஸும் தாண்டின அப்புறம் இந்த லேடர் மேலே ஏறி இந்த டேபிள் மேலே போகணும். இந்த 2 டேபிளும் தாண்டின அப்புறம் இந்த ஸ்லைட்ல வந்து கீழே வந்துடணும். அவங்க தான் வின்னர். யாரு இது எல்லாத்தையுமே கீழே விழுவாம தாண்டி வராங்களோ அவங்க தான் வின்னர். வின் ஆகிறவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் பிரைஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே லைனாக வச்சாச்சு. கோழி வாத்து எல்லாம் வாங்க, லைனாக வந்து நில்லுங்க. ஒருத்தர் அனுப்புறம் ஒருத்தர் இந்த ரேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும். வாங்க வாங்க சீக்கிரம். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதா? கரெக்டாக இது எல்லாமே தாண்டி வரணும். அவங்க தான் வின்னர். உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க, யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? இங்கே பாரு, நம்மளுக்காக எவ்வளோ அழகா இதெல்லாம் அடுக்கி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டதே இல்லை. வெறும் சாப்பிடுவோம், தூங்குவோம், நடப்போம், அவ்வளோதான். வேற என்ன பண்ணுவோம்? இப்போ பாரு, நம்மளுக்காகவே இது பண்ணியிருக்காங்க. நம்ம இது மேலே ஏறி நடந்து பறந்து எல்லாமே பண்ணலாம். இப்போ வாங்க எல்லாரும் லைனா நில்லுங்க. ஒருத்தர் இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் நெக்ஸ்ட் அவங்க போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் யார் நிற்கிறீங்களோ நீங்களே போகலாம். மற்றவங்க எல்லாம் இந்த சைடாக நில்லுங்க. அவங்க 2 பேர் ஆனப்புறம் நீங்கள் போகலாம் அடுத்தது. சரி சரி, அவங்க 2 பேர் ஆனப்புறம் நாங்களும் லைனாக போகிறோம் ஒருத்தரா. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நிற்கிறவங்க இப்போ ரெடியாக இருக்கீங்களா? இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. 1 2 3. அம்மா, இது ஏறப்ப ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, நான் அப்போ அவுட்டா? ஆமா ஆமா, நீ அவுட் ஆயிட்ட. நெக்ஸ்ட் இப்போ யார் வராங்க? நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வாங்க. லாஸ்ட்ல திரும்ப டைம் இருந்தால் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் பாதி தூரத்துக்கு மேலே நல்லா தாண்டிட்ட. நீ ரொம்ப நல்லா விளையாண்ட. ஓகே, இப்போ அடுத்த கோழி வரலாம். ஐயோ, இந்த கோழி இந்த ஸ்லைடு கிட்டே கீழே விழுந்துருச்சு. ஐயோ, இந்த கோழியும் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வாத்து வாங்க. நான் நல்லா தான் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். சரி, நான் இங்கே சைடில் நின்றுக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கும் இன்னொரு சான்ஸ் வேணும். என்னப்பா இது, பேசாமல் நம்ம லாஸ்ட்லேயே விளையாண்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விளையாட தெரியாமல் கீழே விழுந்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாத்து எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு வழியாக நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இந்த லேடர் மட்டும் மெதுவாக கிளைம் பண்ணும், இல்லைனா கீழே விழுந்துருவேன். மெதுவாக ஏறலாம். இங்கே தான் அந்த கோழியும் கீழே விழுந்துருச்சு. ஒரு வழியாக டேபிள் தாண்டிட்டேன். வா, நான் இதை முடிக்க போகிறேன். வா, நான் முடிச்சிட்டேன். நான் வின் ஆயிட்டேன். பரவாயில்லையே, இந்த வாத்து ரொம்ப நல்லா விளையாடி வின் ஆயிடுச்சு. வா வா, இங்கே வந்து எங்ககிட்டே நின்னுக்கோ. ரொம்ப சூப்பராக விளையாடி இருக்க. ஆமாம், இதில் போகிறது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ, இந்த வாத்து கீழே விழுந்துருச்சு. என்ன இது, லேடர் ஏறப்பே நிறையா பேர் கீழே விழுந்துடுறாங்க. சரி சரி, நெக்ஸ்ட் வாத்து எப்படி வருதுன்னு பார்க்கலாமா?
ஏய் என்ன இது, இந்த வாத்தும் இதை கம்ப்ளீட் பண்ண போதே. வாவ், இதுவும் வின் ஆயிடுச்சு. நானும் வின் ஆயிட்டேன். பரவாயில்லையே, நீயும் வின் ஆயிட்டே. வா வா, எங்க கூடயே நின்னுக்கோ. இப்ப கடைசியா ஒரே ஒரு வாத்து இருக்கு. இந்த வாத்து வின் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாமா? ஏய் இந்த வாத்தும் வின் ஆயிடுச்சு. என்ன நிறைய வாத்தெல்லாம் இந்த கேமை சூப்பரா வின் ஆயிடுச்சு. நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க. எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாம் இப்ப ஸ்டிக்கர்ஸ் கொடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. நான் போய் ஸ்டிக்கர்ஸ் புக் கொண்டு வரேன். இதுதான் ரிவார்ட் ஸ்டிக்கர் புக். இதெல்லாம் நீங்க சூப்பரா பண்ணீங்கல்ல, உங்களுக்காக ஸ்டிக்கர்ஸ் போடலாம். இப்ப முதல்ல எந்த ஸ்டிக்கர் கொடுக்கலாம், இப்ப எந்தெந்த மாதிரி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். அப்புறம் அதுல இருந்து செலக்ட் பண்ணி யாருக்கு எந்த ஸ்டிக்கர் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணலாம். லக்ஷயா, யுக்தா எல்லாரும் வந்து பாருங்க எந்த ஸ்டிக்கர் கொடுக்கலாம். இந்த மாதிரி A+ன்னு வேர்டிங்ஸ்ல இருக்கிறது, இந்த மாதிரி கிரேட் ஜாப் அப்படிலாம் இருக்கிறது கொடுக்கலாமா, இல்ல இந்த கப் மாதிரி இருக்குல்ல, ட்ராஃபி மாதிரி, அது மாதிரி கொடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. எல்லா ஸ்டிக்கர்ஸும் நல்லா இருக்கு. ஆனா இந்த பிக்சர் மாதிரி போட்டிருக்குல்ல, பிரைஸ் மாதிரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எல்லாருக்குமே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துடலாம். ஒருத்தரா லைனா வாங்க, உங்க எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடுறேன். இன்னைக்கு டைம் போனதே தெரியல, எவ்வளோ இருட்டிருச்சுன்னு பாரு. எனக்கே இந்த கேம் விளையாட ரொம்ப ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்மளும் இதுல எல்லாம் விளையாடலாம். கண்டிப்பா ராகுல், இன்னொரு நாள் நம்மளும் விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நாங்க பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.